அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பிரதமருடைய அலுவலகத்தின் பெயரை மாற்றிருக்காங்க. அதை பற்றி தான் ஒரு ஷார்ட்ஸ் பார்க்க போகிறோம். பிரதமருடைய அலுவலகத்தின் பெயரை சேவா தீர்த் அப்படின்னு மாற்றிருக்காங்க. டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பிரதமர் அலுவலகத்திற்கு சேவா தீர்த் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. புனிதமான சேவை தளம் அப்படின்றது தான் அந்த சேவா தீர்த் அப்படின்ற பொருள். சரிங்களா? இதான் பிரதமர் அலுவலகத்துடைய தற்போதைய பெயர். சரிங்களா? வச்சுக்கோங்க, சேவா தீர்த். அதுபோல பிரதமர் அலுவலகத்தை பற்றி ஒரு குறிப்பு பார்ப்போம். இந்த பிரதமர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா நான் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ். சரிங்களா? நான் பொலிட்டிக்கல் ஆஃபீஸ். இந்தியாவில் பிரதமர் அலுவலகம் என்பது இந்திய அரசாங்கத்தை நிர்வகிப்பதிலும் அவரது அரசியலமைப்பு நிர்வாக செயல்பாடுகளை செயல்படுத்துவதிலும் பிரதமருக்கு உதவுற அமைப்பு தான் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய அலுவலகம். இந்த பிரதமர் அலுவலகம் பார்த்தீங்கன்னா 1946 செப்டம்பர் மாதம் இடைக்கால அமைச்சரவை உருவாக்கியிருப்பாங்க. அந்த இடைக்கால அமைச்சரவையில் அந்த அரசியலமைப்பு குழுவினுடைய செயலமாக செயல்பட்டது தான் தற்பொழுது பிரதமருடைய செயலகமாக 1947 மாறி இருக்கும். அதனுடைய பெயரை பிரதமர் அலுவலகம் அப்படின்னு 1977 முன்னாள் பிரதமர் மொரார்ஜி தேசாய் அவர்கள் மாற்றிருப்பார். அரசியல் ரீதியாக பிரதமர் தான் இந்த பிரதமர் அலுவலகத்துடைய தலைவராகவும் நிர்வாக ரீதியாக முதன்மைச் செயலாளர் தான் இந்த பிரதமர் அலுவலகத்துடைய தலைவராகவும் இருப்பார். இப்போ இந்த முதன்மைச் செயலாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக ஒரு ரிட்டையர்டு IAS தான் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. அதே போல இந்த பிரதமர் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2 கூடுதல் செயலாளர்கள் இருப்பாங்க, 5 இணைச் செயலாளர்கள் இருப்பாங்க, தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இருப்பார். அதுதான் பிரதமருடைய செயலக உதவியை வழங்குவதற்காகவும் சிந்தனை குழுவாகவும் தான் இந்த பிரதமர் அலுவலகம் செயல்படுது. எதுக்காக? பிரதமருக்கு செயலக உதவி வழங்குவதற்கும் சிந்தனை குழுவாகவும் செயல்படும். அதே போல வணிக விதிகளின் கீழ் பிரதமருக்கு வரும் அனைத்து குறிப்புகளையும் இந்த பிரதமர் அலுவலகம் கையாளுகிறது. தேசிய நிர்வாகத்தின் மைய கட்டுப்பாட்டு அலுவலகமா பிரதமர் அலுவலகம் செயல்படுது. சரிங்களா? இது போக பிரதமர் அலுவலகத்தின் கீழ் செயல்படும் துறைகள் அமைச்சரவை செயலகம், அணுசக்தி துறை, விண்வெளித்துறை, தேசிய ஒருங்கிணைப்பு கவுன்சில், மாநிலங்கள் இடையான கவுன்சில், நிதி ஆயோக். அதுபோக முதன்மைச் செயலாளராக பிரமோத் குமார் மிஸ்ராவும் 2வது முதன்மைச் செயலாளராக சக்தி கந்தல் தாஸும் தற்பொழுது வரை இருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் முக்கியமாக பிரதமர் அலுவலகத்தில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ். இது போக 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் நிர்வாகம் அப்படின்னு ஒரு லெசனில் பிரதமர் அலுவலகத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து குறிப்பு எடுத்துக்கோங்க. தேங்க்யூ டு ஆல்.